தனுஷ்கோடி பகுதியில் பெய்த கனமழையால் பழைய ரயில் நிலையத்தில் 3 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், தனுஷ்கோடியை பொறுத்தவரைக்கும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? தண்ணீரை வடிவைப்பதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையும் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு கடந்த 2 நாட்களாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. நிலையில காலை முதலே இயல்பு வாழ்க்கை, அதாவது கடல் இயல்பு வாழ்க்கை திரும்பியதும் காற்று வேகமும் படிப்படியாக குறைந்ததனால சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடிக்கு செல்ல 2 நாட்களுக்கு பின்பு இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருந்தாங்க. இந்நிலையில இன்றைக்கு வார விடுமுறை என்பதாலும் ராமேஸ்வரத்துக்கு அதிக அளவில், அதாவது வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் வந்து தனுஷ்கோடியை பார்வையிட்டு வர்றாங்க. இருந்தாலும் இந்நிலையில டிட்வா புயல் காரணமாக தனுஷ்கோடியில் பெய்த கனமழையால தனுஷ்கோடி பழைய ரயில் நிலையம் பகுதி, அதே போல மூந்தராய் சத்திரம் பகுதி உள்ளிட்ட கடலோர பகுதியில் வந்து 3 அடி, அதாவது 2 அடி முதல் 3 அடி அளவுக்கு பழைய ரயில் நிலையம் பகுதியில தண்ணி தேங்கி உள்ளதுனால சுற்றுலா பயணிகள் வந்து சாலையில நின்றுதான் அந்த கடலை ரசிக்க முடிகிறது. அந்த பகுதி, அதாவது பழைய ரயில் தண்டவாளம், அதே போல 1964 அழிஞ்ச ஆழிப்பேரையால அழிஞ்ச அந்த சின்னங்கள் எல்லாம் அவங்க பார்க்க முடியல. பெரும்பாலும் தனுஷ்கோடிக்கு வர்றவங்க அந்த அழிஞ்சு போன நினைவு சின்னங்களை பார்க்க வருவாங்க. அது பார்க்க முடியாம ஒரு சில ஏமாற்றத்தோட தான் கதை திரும்பிக்கிட்டு இருக்காங்க. விக்னேஷ், அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இன்னைக்கு வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றிருப்பதா குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ தண்ணீரை வடிவைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடவடிக்கை எடுத்தாங்களா? அதாவது விக்னேஷ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பகுதியில் வந்து மீனவர்கள் வசிக்கக்கூடாத இடம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. இந்த பகுதியில தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்கு வேற வழி இல்லை. அதாவது சுற்றி கடல் சூழ்ந்த பகுதினால இந்த தண்ணி கடலுக்கு தான் போகும். கடல் தண்ணியுமே இங்க வரும். அதாவது பிரேக் வாட்டர்னு சொல்றாங்க. இந்த பகுதியில மழை நீரும் மழை பெய்ஞ்ச நீரும் கடல் நீரும் சூழ்ந்து இருக்கும். வழக்கம் போல இந்த பகுதியில இருக்கும். ஆனா கடல் கடந்த 2-3 நாட்களாக கடல் சீற்றத்துடன் பெய்ஞ்சனாலதான் இந்த தண்ணி வந்து தேங்கி இருக்கிறதா சொல்றாங்க. மற்றபடி நார்மலா மழை பெய்யும் போது அது கடலுக்கே போயிடும். அதனால ஒரு 2 நாள் 3 நாள் வெயிலுடைய தாக்கம் வந்தா தான் இந்த நீர் வந்து நிலத்தடிக்குள்ள கரை உருவும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்புறப்படுத்துக்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளல அப்படின்னு சொல்லலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.